இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்ட்ரோவில் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 2025 ஆண்டில் தற்போது தமிழ் மாதத்தில் 4வது மாதமான ஆடி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. தமிழ் மாதம் மொத்தம் 12 இருக்குது. அதில் சிறப்பான மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் 4வது மாதத்தை சொல்லலாம். ஸோ இந்த ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது. ஆடியுடைய முதல் நாள் தேங்காய் சுடுற பண்டிகை இருக்குது. ஆடியுடைய வெள்ளி சிறப்பு, ஆடியுடைய செவ்வாய் சிறப்பு, ஆடியுடைய ஞாயிறு சிறப்பு, ஆடியுடைய கிருத்திகை சிறப்பு, ஆடியுடைய பிரதோஷ சிறப்பு, ஆடியுடைய பௌர்ணமி சிறப்பு, ஆடியில் வரக்கூடிய அமாவாசையும் அப்போ சிறப்பு தான். இதில் என்ன ஒரு ஸ்பெஷலாக மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தனி சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இப்போ 2025 இந்த ஆடியில் அமாவாசை எப்போ வரப்போகுது, ஆடி அமாவாசையுடைய முக்கியத்துவத்தையும் ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறதையும் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு பிறகு ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஆடி அமாவாசையிலிருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆடி அமாவாசை எப்போ வரப்போகுது அப்படிங்கிற தேதியை சொல்கிறேன். ஏன்னா ஆடி அமாவாசையுடைய தேதி, நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அந்த நேரத்தில் பண்ணணும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷலாக மற்ற அமாவாசை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. அதற்கான முக்கியமான காரணத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு ஆடி அமாவாசையுடைய டீட்டெயிலை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது மற்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆடி அமாவாசை 2025 எப்போ வரப்போகுது, அதனுடைய தேதி மற்றும் முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் ஒரு ஆண்டில் வரக்கூடிய 3 அமாவாசை தினங்கள் தனி சிறப்பு வாய்ந்தவ. அதில் ஒன்று தான் ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை இப்போ 2025 எப்போது வருது, அதனுடைய தேதி, நேரம், முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலி ஆடி மாதம் வந்தாலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மன் கோவில்களில் திருவிழா, கூழ் வார்க்கக்கூடிய நிகழ்வு, உற்சவம் இதெல்லாம் நடைபெறும். அதே போல் ஆடி 18 தாலி பெருக்கு கோர்க்கக்கூடிய பண்டிகை போன்றவையும் இருக்குது. இதில் முக்கியமான நிகழ்வு ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை. ஆக்சுவலி நம்மளுடைய முன்னோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பித்ருக்கள் இருக்காங்கள்ல, அவங்க ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை பூமியில் இருப்பாங்க. இதனால தான் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்று பித்ரு காரியங்கள் முறையாக செய்ய வேண்டும் என்று இவ்வளோ தூரம் சொல்லப்படுது. ஆக்சுவலி எல்லா மாதங்கள்லையுமே அமாவாசை வரும். அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும். ஆனால் ஆண்டு முழுவதும் திதி கொடுக்க முடியவில்லை அல்லது இறந்தவர்களுக்கு முறையான தர்ப்பணம் செய்ய முடியவில்லை என்பவர்கள் ஆடி மாதம் அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தா ஓராண்டுக்கான திதி தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும். அதனால தான் இந்த ஆடி அமாவாசை முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது. ஆடி அமாவாசை இப்போது எப்போது வருது அப்படிங்கிற தேதி முக்கியத்துவத்தை சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த அமாவாசையில் தேதி, தர்ப்பணம் செய்ய உகந்த நேரமும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதெல்லாம் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சு கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யாமல் இருக்காதீங்க. ஆடி அமாவாசை, மகாலி அமாவாசை, தை அமாவாசை, இது 3 தான் முக்கியமான அமாவாசை திதிகளாக சொல்லப்படுது. இந்த அமாவாசைகளில் நீர்நிலைகளில், புண்ணிய நதிகளில் நீராடி தர்ப்பணம் செய்வது ரொம்ப விசேஷம். புண்ணிய நதிகளில் நீராடுவது ரொம்பவே சிறந்த முறையில் நமக்கு பலனை கொடுக்கும். ஆடி அமாவாசை நாளில் புண்ணிய நதிகள், நீர்நிலைகளில் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. தர்ப்பணம் செய்ய கூட்டம் அலைமோதும். குறிப்பாக ராமேஸ்வரம், முக்கடல், கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கானவங்க தர்ப்பணம் செய்வாங்க. அதோடு நீங்களும் தர்ப்பணம் செய்கிறது நல்லது. ஆக்சுவலி இந்த 2025 ஆடி அமாவாசை கரெக்டாக ஜூலை 24 வியாழக்கிழமை அன்னைக்கு வர இருக்குது.
அன்னைக்கு அதிகாலையில் 3-6 மணி முதல் அமாவாசை திதி தொடங்கி மறுநாள் ஜூலை 25ஆம் தேதி அதிகாலை 1:48 வரை இருக்குது. எனவே வியாழனன்று பகல் இருக்கும். அதே சமயம் விடிகாலமும் அமாவாசை இருக்கிறதுனால அன்றே ஆடி அமாவாசையாக இந்த வருடம் அனுஷ்டிக்கப்படுது. இந்த ஆடி அமாவாசையில் முறையான தர்ப்பணம் மற்றும் தானம் நீங்கள் கண்டிப்பாக செய்து உங்களோட வசதிக்கேற்ப தானங்கள் செய்து முன்னோர்களுடைய அருளையும் சாபங்களையும் நீக்கிக்குங்க. இதுதான் ஆடி அமாவாசையுடைய சிறப்பு. அப்புறம் வரக்கூடிய திதி கொடுக்கக்கூடிய நேரம் எல்லாமே. இப்போ உங்களோட ராசிக்கு அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2-3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நினைத்ததை சாதிப்பதில் முதலிடம் வகிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை யோகமானதாக இருக்கும். முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நடந்தேறும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சுய தொழில் புரிபவர்களுக்கு பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சகோதரர்களுடைய ஒத்துழைப்பால் இழுபறி வேலைகள் நடந்தேறும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு தொண்டர்களுடைய பலம் உண்டாகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்குரிய அனுமதி கிடைக்கும். அரசு வழி முயற்சிகளில் ஆதாயம் ஏற்படும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். உடல் பாதிப்பு விலகும். புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சேமிப்பு உயரும். தாயாருடைய உடல்நிலையில் சிறு சங்கடங்கள் தோன்றும். அதனால் அதில் உஷாராக இருங்க. கார்த்திகை 2-3-4 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு அமாவாசை பலனாக இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தெளிந்த சிந்தனையோடு செயல்பட்டு வாழ்வில் முன்னேற்றம் அடையக்கூடிய உங்களுக்கு ஆடி அமாவாசையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர்களுக்கு ஊதிய உயர்வு சலுகைகள் கிடைக்கும். ஒரு சிலர் பார்க்கக்கூடிய வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லக்கூடிய நிலை உண்டாகும். தொழில் ஆதாய கூடும். உங்கள் திறமை வெளிப்படும். குருவின் பார்வைகள் ருணரேக அஷ்டம ஜீவனஸ்தானத்தில் கிடைப்பதால் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு வெற்றியாகும். மறைந்திருந்த உங்கள் திறமை வெளிப்படும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த வரவு வரும். திறமைக்கேற்ற வேலை இல்லை, தகுதிக்கேற்ற ஊதியம் இல்லை என்று வருத்தப்பட்டு வந்த உங்களுடைய நிலை மாறும். எதிர்ப்புகள் பூர்த்தியாகும். நீண்ட நாள் கனவு நனவாகும். அரசியல்வாதிகள் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதுவும் இந்த அமாவாசைக்கு பிறகு சிலருக்கு புதிய சொத்து சேரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கலைஞருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வேலை தேடி வந்தவர்களுடைய முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் உண்டாகும். வியாபார தொழில் முன்னேற்றம் அடையும். மதுர்ஸ்தானத்தில் கேது செவ்வாய் சஞ்சரிப்பதால் தாயாருடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் சொல்லப்படல. ரோகிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்க இதுதான் உங்களுக்கு அமாவாசை பலன். நெக்ஸ்ட்டு மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி அமாவாசையில் செயல்களில் வேகமும் எடுத்த வேலைகளில் முடிக்கக்கூடிய திறமையும் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். தைரிய வீரியக்காரகனான செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவோடு இணையிறதுனால உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் ஏற்படும். தாய்வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளி ஏற்படும். அதுவும் 5வது இடத்திற்கு செல்லக்கூடிய செவ்வாய் எதிர்பாராத நெருக்கடிகளை ஏற்படுத்துவார். அப்புறம் 3வது இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் 2வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவும் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். உங்களுக்கு உண்டாகக்கூடிய நெருக்கடிகளிலிருந்து உங்களை பாதுகாப்பார். எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லை, வியாபாரத்தில் உண்டாகக்கூடிய போட்டி, இருந்த இடம் தெரியாமல் போகும். உடல்நல பாதிப்பு விலகும். உங்கள் நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். தொழில்ஸ்தானத்தில் குருவின் பார்வை உண்டாவதால் தொழில் முன்னேற்றம் அடையும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பணப்புழக்கம் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். சிலருக்கு வேலையின் காரணமாக வெளியூர் சென்று தங்க வேண்டிய நிலை ஏற்படும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படணும்.
வயதானவர்களுக்கு உடல் பாதிப்பு விலகும். ஸோ இது வந்து மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஆடி அமாவாசையிலேருந்து என்ன பலன் நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஆடி அமாவாசை எப்போது வரும், திதி கொடுக்க வேண்டிய நேரம், அப்புறம் மெயினாக வந்து முக்கியத்துவம் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்கள் நம்ம சேனலில் நிறைய போடப்படும். அதே எல்லாமே நீ உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு இதே போல் அமாவாசை பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.